வெல்கம் டு சுதாகர் கிருஷ்ணன் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். மாடித்தோட்டத்தில் மரவள்ளிக்கிழங்கு விதைப்பு ஆரம்பத்திலிருந்து அறுவடை வரை என்ன உரங்கள் கொடுக்கலாம் மற்றும் பூச்சிகள் கட்டுப்பாடு இவற்றை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹாய் யூஸ், வணக்கங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க. என்னன்னு தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. இதுதான் நம்ம மரவள்ளிக்கிழங்கு. இதை மாடி தோட்டத்தில் எப்படி வளர்க்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நான் க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன், சின்னதில் தான் வச்சுருக்கேன். எப்படி வந்திருக்குது அப்படின்றது தெரியல. கொஞ்சம் நான் எஃபோர்ட் போட்டிருக்கேன், ஆனால் இது இடம் பத்தாதுன்னு தான் நினைக்கிறேன். இன்னும் பிடுங்கலை. இதை அறுவடை பண்ணுற ஸ்டேஜில் தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு தெரியல. நல்லா இல்லைன்னா திட்டாதீங்க. அடுத்த டைம் நான் பெரிய க்ரோ பேக்கில் போட்டு ட்ரை பண்ணுறேன். சும்மா ஒரு ட்ரை தான் பண்ணேன் நான். இப்போ இது அறுவடை ஸ்டேஜில் தான் இருக்குது. இது எப்படி வளர்க்கலாம் நம்ம மாடி தோட்டத்தில் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு 10 மாதத்து பயிருங்க. 10 மாதம் கழிச்சு தான் இதை பிடுங்க முடியும். அதனால் அப்படியே நம்ம தக்காளி, கத்திரி, வெங்காயம் போலலாம் இல்லை. இது 10 மாதம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதனாலே என்னவோ தெரியல, மாடி தோட்டத்தில் இதை யாருமே போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இதுக்கு மண்கலவன் பார்த்தீங்கன்னாக்கா மண்ணே நம்ம நல்லா ரெடி பண்ணியிருக்கோம். மண்கலவையில் நான் தேங்காய் நார், தொழு உரம், மண்ணெலாம் கலந்து தான் போட்டிருக்கேன். இதுக்கு நல்ல வடிகால் வசதியோடைய மண் தேவைப்படும். வடிகால் வசதினா என்னென்னா, தண்ணி தேங்கக்கூடாது. மேக்ஸிமம் தேங்காய் நார் அவாய்ட் பண்ணிக்கிங்க. நான் தேங்காய் நாரில் போட்டேன், நீங்கள் தேங்காய் நார் அவாய்ட் பண்ணிங்க. அதில் ரொம்ப தண்ணி தேங்கிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா. அதனால் தோட்டத்து மண் இல்லை செம்மண் எது வேணாலும் எடுத்துக்கங்க. 2 மடங்கு, தொழு உரம் 1 மடங்கு எடுத்துக்கங்க. வேப்ப முன்னாக்கு ஒரு கைப்பிடி, மணல் 1 மடங்கு. உயிர் உரங்கள் கண்டிப்பாக சேர்க்கணுங்க. பாஸ்போபாக்டீரியா, அசோஸ்பரில்லம், ஏன்னா இதில் வேரழுகள் நோயெலாம் வரும். அப்புறம் சூடோமோனஸ், ட்ரைக்கோட்ரோமா விரிடி எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு பேக்குக்கு சொல்கிறேன் நான். எல்லாத்தையுமே சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி தான் குச்சியாக தான் நட்டு வைக்கணும். இது ஒரு புல்லுன்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம கரும்பு நடுறோம் பார்த்தீங்களா, அது படுக்க வச்சு நடணும். இது நிற்க வச்சு நடுறது. இதுலேருந்து இப்படி கட் பண்ணி இதையே கூட நம்ம இப்போ எடுத்து நடலாம். நட்டிங்கன்னா அது துளிர் வர ஆரம்பிச்சிடும். நான் 2 விட்டேன். இன்னும் 3லாம் வந்ததுன்னா 1 எடுத்து போட்டுருங்க. மேக்ஸிமம் 1 வைக்கிறதே பெஸ்ட்டு. நான் 2 விட்டுட்டேன், பரவாயில்ல. நீங்கள் ஒரு துளிரை கிள்ளி போட்டுடுங்க. ஒரு துளிர் மட்டும் வர மாதிரி வச்சுக்கிங்க. வச்சுனீங்கனாக்கா இது நல்லா வந்துடும். இதில் பயங்கர பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூச்சி தாக்குதல். இதில் பார்த்தீங்கன்னா 3 விதமான பூச்சி நம்மளை சாகடிக்கும். என்னென்ன பூச்சின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளைப்பூச்சி. அதாவது வெள்ளைப்பூச்சி ரொம்ப டேஞ்சரஸ்ஸு. அந்த வெள்ளைப்பூச்சிக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்டார்டிங்லேருந்தே வேப்ப எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வந்தீங்கன்னாக்கா போதும். இல்லைனா ஐஸ் வாட்டர் எடுத்து ஸ்ப்ரே பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அந்த வெள்ளைப்பூச்சி தொல்லை போயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இன்னொன்று வெள்ளை ஈ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். இந்த பறக்கிற ஈ அது ஒரு நோயை உண்டு பண்ணும். மஞ்சள் முரணை நோய். அது பறக்கும். இதில் அதிகமாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம மஞ்சள் நிற ஒட்டுப்பொறி, அந்த அட்டைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, கிரீஸ் தடவி, அதை நம்ம வச்சிக்கினாக்கா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சரியாயிடும். இன்னொன்று செஞ்சிலந்தின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அது கண்ணுக்கே தெரியாதுங்க, ஆனால் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை உண்டு பண்ணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, வேப்பங்கொட்டை கரைசல் பெஸ்ட்டு. அப்புறம் இது போல் இலையில் சுருட்டல் நோய் வரும். அதுக்கு நீங்கள் புளிச்ச மோர் இருக்குது பார்த்தீங்களா, அதை தெளிச்சிட்டு வந்தீங்கனால உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இவ்வளோ தான் இதில் வர பூச்சிகள். ஆனால் ரொம்ப கொடுமைப்படுத்திடும் பூச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அடியில் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு நைட்ரஜன் சத்தோட பாஸ்பரஸ் தான் ரொம்ப முக்கியம். மணிச்சத்து, அதாவது தழைச்சத்தோட மணிச்சத்து தான் நமக்கு முக்கியம். பாஸ்போபாக்டீரியாவை நீங்கள் மாதம் ஒரு முறை தண்ணியில் கலந்து ஊற்றிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு போதும். அப்புறம் வேப்ப புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கை நல்லா கலந்து அந்த தண்ணியை ஊற்றிட்டு வாங்க. அப்படியே போட்டுறாதீங்க. திப்பியாக ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் ட்ரைக்கோட்ரோமா விரிடி மாதம் ஒரு முறை தண்ணியில் கரைச்சி ஊற்றுங்க. அப்போ தான் வேரில் சம்மந்தமான வேரழுகள் நோய், அந்த மாதிரி சம்மந்தமான பிரச்சனைகள் வராது. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வர பூச்சிகள். அப்புறம் பயிருக்கிகள் நம்ம ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, தொழு உரம் அல்லது மண்புழு உரத்தை போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டிங்கனாக்கா உங்களுக்கு கிழங்கு விழ ஆரம்பிச்சிடும். அதில் மணிச்சத்து தான் ரொம்ப தேவை. அதனால் மணிச்சத்து உள்ள அந்த பாஸ்போபாக்டீரியாவை போடுறது இன்னும் பெஸ்ட்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவோம். அப்புறம் நம்ம மணிச்சத்து இருக்கிற எலும்பு துகள்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை
நம்ம தண்ணியில் ஊற வச்சு கூட போடலாம், இல்லை அப்படியே கூட போட்டு விடலாம். அதில் வந்து பாஸ்பரஸ் கண்டென்ட் நிறையா இருக்குது. இதெல்லாம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு 10 மாதம் கழிச்சு பார்த்திங்கன்னா இலைகள்லாம் கொட்டிட்டு இந்த மாதிரி ஆகிடும். அப்போ வந்து பிடுங்குற ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். அதை வந்து பிடுங்கிடலாம். இப்போ பிடுங்குற ஸ்டேஜில் தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி சின்ன க்ரோ பேக்கில் வைக்காதீங்க, பெருசில் வைங்க. சும்மா க்ரோ பேக்லேயே வந்து இதை வைக்கக்கூடாது, ஏன்னா கிழங்குலாம் வந்து பெருசாக விழும். நான் ஒரு ட்ரை தான் பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குதுன்னு தெரியல. நீங்கள் வைக்கிறது வந்து நல்லா ஆழமான ஒரு ட்ரம்மில் கூட வைக்கலாம். ஒரு 50 லிட்டர் ட்ரம்மு கேன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வச்சிங்கன்னா நல்லா கிழங்கு வந்து விழ ஆரம்பிக்கும். ஓகேங்களா? சரி, எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ அறுவடை பண்ணுறதுக்கு என்னுடைய மகள் அபிநயா வர சொல்லியிருக்கேன். பொதுவாக என்னுடைய தோட்டத்தில் அவங்க தான் வந்து அறுவடை பண்ணுவாங்க அதிகம், என்னுடைய பெரிய மகளும் சின்ன மகளும். இதை வந்து என்னுடைய சின்ன மகள் வந்து அபிநயா வராங்க. ஆனால் இதை அவங்க பிடுங்க முடியுமா என்னன்னு தெரியல. நான் தான் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏன்னா ரொம்ப கஷ்டம்தான் இது. பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுனா இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே அபிநயா, வாங்க. என்ன பண்ண போகிறீங்க? அறுவடை பண்ண போகிறீங்களா? உங்களுக்கு பேரே தெரியல, நான் திடீர்னு கூப்பிட்டேன். ஓகே, பிடுங்குங்க, பார்த்து பிடுங்குங்க. முதல்ல பறிச்சிக்கலாம், ஏன்னா ஃப்ரீயாக தானே இருக்குது. கிழங்கு விழுந்திருக்கானே எனக்கு தெரியல. ஃப்ரீ பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. வாவ் அபிநயா, ஒரு கிழங்கு இருக்குது. ஷேக் பண்ணுங்க. ஒரு கிழங்கு மட்டும் இருக்குது இதில், காட்டுங்க. ஒரு பெரிய கிழங்கு, மீதிலாம் குட்டியாக தான் இருக்குது. இந்த ஒரு கிழங்கு மட்டும் தான் இந்த க்ரோ பேக்கில் வந்திருக்கு. பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் நம்ம ப்ராப்ளம் இல்லாமல் அளவுக்கு பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம க்ரோ பேக்லேயே வந்து கிழங்கு வர வச்சிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். க்ரோ பேக்கில் வேணால் ஒரு பெரிய கேனில் வந்து 50 லிட்டர் கேனில் ட்ரை பண்ணுங்கள். இல்லை ஏதாவது தொட்டி மாதிரி கட்டியிருந்தீங்கனாக்கா அதில் கூட ட்ரை பண்ணலாம். மாடி தோட்டத்தில் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் ஓகே, பரவாயில்ல. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே அபிநயா, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நிறைய வேர் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் கிழங்கு அது அதிகமாக வேலை. ஓகே, பரவாயில்ல.